إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃபுகள், முன்னோர்கள், நல்லவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரை நான் ஆரம்பம் செய்கிறேன்.
கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்று ஜுமாவின் தலைப்பு இன்ஷா அல்லாஹ் இளைஞர்கள் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் பல விஷயங்களை முன்வைக்க முயற்சி செய்கின்றேன். இளைஞர்கள், அதாவது வாலிபர்கள், அந்த இளம் பருவம், அந்த வாலிப பருவம், இந்த நேரத்தில், இந்த காலத்தில், அந்த வயதில் ஒரு மனிதனால் எதெல்லாம் சாதிக்க முடியாது என்ற விஷயம் இருக்குமோ அதெல்லாம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு சாதித்து காண்பிக்கக்கூடிய ஒரு வயதாக இருக்கின்றது. அந்த வயதில் வியாபாரம், அந்த வயதில் திருமணம், அதே வயதில் பிள்ளைகள், அதே வயதில் குடும்ப தலைவராக இருந்து குடும்ப சுமையை பார்க்கக்கூடிய, குடும்ப பொறுப்புகளை நடக்கக்கூடிய, பெற்றோர்களை பார்க்கக்கூடிய, அதே இளம் வயதில் படிக்கக்கூடிய, அதே இளம் வயதில் நண்பர்களோடு இருக்கக்கூடிய, அதே இளம் வயதில் விளையாட்டிலும் ஆர்வம் காட்டக்கூடிய, அதே இளம் வயதில் அந்த பருவத்தில் சமூகத்தில் ஒரு சிறந்த மனிதனாக திகழக்கூடிய, ஒரு சிறந்த ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொருவரும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களாக தான் எல்லோரும் ஆக முயற்சி செய்கின்றார்கள். இந்த பருவத்தில் இதெல்லாம் சாதிக்க முடியும். சாதாரணமாக இந்த வயதில் இது எல்லாமே நடக்கும். ஆனால் மற்ற வயதில் அதெல்லாம் கடினம், அதெல்லாம் கஷ்டம். வயது அதிகமாகிவிட்டால் போதும், சஜிதா செய்ய முடியாது நம்மளால். சிறிய வயதில் இருந்தால் அதிகமான பொறுப்புகளை நம்மளால் சுமக்க முடியாது. ஆனால் அந்த இளம் பருவம் மட்டும்தான் எல்லா சுமைகளையும் தாங்க முடியும் என்று இறைவன் அந்த வயதில் அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த பொறுப்புகள் எல்லாம் இந்த இளம் வயதில் தான். சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், 40 சன, 40 வயதில் இளமையாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதற்கு முன்பாக வரக்கூடிய பல நபிமார்களுக்கும் ஹுக்மன் வ இல்மா, அவர்களுக்கு என்னென்ன அல்லாஹ் கொடுத்தான்? கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்தான். எந்த வயதில்? அவர்கள் இளமையாக இருக்கக்கூடிய வயதில் தான் அவர்கள் நபித்துவ பட்டத்தை அந்த நபித்துவ பட்டத்தை அவர்கள் தன் மீது சுமத்து கொண்டு சமூகத்தில் ஒரு இறை தூதராக நிகழ்ந்தார்கள். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கும் பொழுது அவர்களுடைய வயது 40. ஒரு சமூகத்தில் ஒரு சிறந்த இளைஞனாக மாறின பிறகுதான் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கிடைத்தது. அப்ப இளம் வயதில் ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் என்னென்ன சாதிக்க முடியாதோ அதெல்லாம் சாதிப்பார். அது எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த வயதில் என்னால் என்ன முடியாது, என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு இருக்காது, எல்லாம் முடியும் அப்படின்னு அந்த ஆர்வத்துடன் செய்யக்கூடிய பல முயற்சிகளை நாங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக பார்க்கின்றோம். குறிப்பாக வரக்கூடிய காலகட்டத்திலும் சென்ற ஒரு சில வருடங்களை நாங்கள் புரட்டி பார்த்தால், பல ஆய்வுகளை தேடினால், பல நியூஸ் சேனல்கள், சமூக வலைத்தளங்களை நம்மளுடைய கண்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு ஜென்சி கூட்டம், ஒரு இளைஞர்களுடைய ஒரு பட்டாளம் ஒரு நாட்டையே மாற்றிவிட்டது, ஒரு நாட்டையே மாற்றிவிட்டது, ஒரு சமூகத்தையே உருவாக்கிவிட்டது, ஒரு பிரதமரையே தூக்கி வீசிவிட்டது. இன்னும் நம்மளுடைய நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்களில் யார் அதிகமாக களத்தில் இருக்கின்றார்கள்? இந்த இளைஞர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துக்கு எதிராக செய்யக்கூடிய சதிகளையும் அந்த எதிரிகள் எந்த நபர்களை கொண்டு இந்த இஸ்லாத்துக்கு எதிராக சதிகளை செய்கின்றார்கள் யோசித்து பார்த்தால் நமக்கே தெரியும். யாராவது வயசானவர் நம்ம கெடுப்பாரா, வழியை கெடுத்துட்டு வருவாரா? இல்ல, இளைஞர்களை அவர்களுடைய மதம் பெயரில், அவர்களுடைய இனப்பெயரில், அவர்களுடைய தாழ்வு ஏற்றுத்தாழ்வு என்ற பல விஷயங்களை அவர்களுடைய உள்ளத்தில் பலவிதமான குழப்பங்களை உண்டாக்கி, ஒரு வெறுப்பை உண்டாக்கி, ஒரு குரோதத்தை உண்டாக்கி, ஒரு ஆக்ரோஷத்தை, ஒரு விதமான ஒரு நஃப்ரத்தை உண்டாக்கி அவர்களை எதிரியாக ஆக்குகின்றார்கள். அதனால்தான் பார்க்கின்றோம், எந்த இளைஞர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டுமோ ரோட்டில் சண்டை போடுகின்றார்கள். எந்த இளைஞர்கள் படிப்பில் முன்னேறி இருக்க வேண்டுமோ
கத்தியும் அருவாலும் எடுத்துக்கொண்டு ரோட்டில் போராட்டம் செய்கின்றார்கள். எந்த இளைஞர்களுடைய பாக்கெட்டில் பேனா இருக்க வேண்டுமோ இன்று அதே இளைஞர்களுடைய பாக்கெட்டில் போதைப் பொருள்கள் இருக்கின்றது. ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு இந்த இளைஞர்கள் மட்டுமே போதும். அந்த இளைஞர்களை அந்த எதிரிகள் எப்படி கையாள வேண்டும் என்று நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். சிறியவர்களையோ பெண்களையோ அல்லது பெரியவர்களையோ தாக்குவது அவர்களுடைய நோக்கமே கிடையாது. ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இளைஞர்களை எப்படி திசை திருப்ப வேண்டும், அந்த இளைஞர்களுடைய உள்ளத்தில் எப்படி பயத்தை போட வேண்டும், அந்த இளைஞர்கள் நமக்கு எப்படி கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும், எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிளானிங்கோடு செயல்படுவார்கள். அப்படிதான் நம்மளுடைய நாட்டிலும் பலவிதமான பல பகுதிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப நடக்கக்கூடிய போராட்டங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிகமான மக்கள் களத்தில் ரோட்டில் போராடக்கூடியவர்கள் யாராக இருக்கின்றார்கள்? இதே இளைஞர்கள் தான், இதே மாணவர்கள் தான், இதே வாலிபர்கள் தான். இந்த வயதில் அவர்கள் சாதிக்க முடியாத எதுவும் இல்லை அவர்களுக்கு தெரியும். என்ன அடி அடித்தாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, யாரு உதைத்தாலும் சரி, யாரு என்ன பேசினாலும் சரி, எங்களுக்கு வேண்டியதுதான், யாரும் தடுக்க முடியாது என்ற வெறி அந்த இளைஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பெண்கள் தாங்க முடியாது, சிறுவர்கள் தாங்க முடியாது, பெரியவர்கள் தாங்க முடியாது. இளைஞர்களால் மட்டுமே தான் இப்படிப்பட்ட புரட்சியை உருவாக்க முடியும். இப்ப இந்த இளைஞர்கள் மூலமாக எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த சமூகத்திலும் வரலாற்றில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கிறது நாங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான நியூஸ், பலவிதமான செய்திகள் நமக்கு தெரியும். சமீபமாக ஒரு வருடத்துக்கு முன்பாக நடந்த நேபாளில் நடந்த ஒரு அந்த சம்பவமாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக இந்தோனேசியா, நைஜீரியா, ஹங்கரி, இந்த மாதிரி பல நாடுகளில் பார்க்கும் பொழுது ஒரு இளைஞர்களுடைய கூட்டம் உருவாகிவிட்டால், அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அவர்களை தடுக்க முடியாது என்று அந்த எதிரிகளுக்கு தெரிந்து விட்டது. இப்படிதான் ஒரு சமூகத்தை முழுமையாக நாசமாக்கின்றார்கள், அழிவின் பக்கம் இந்த சமூகத்தை கொண்டு வருகின்றார்கள். அப்ப அந்த இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு சரி தவறு என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களும் இளைஞராக இருந்துதான் இந்த இஸ்லாத்தை வளர்த்தார்கள். யோசித்து பாருங்கள், பத்ர் போர் 1000 பேர், எல்லாம் வீரர்கள், எல்லாம் குதிரைகள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆயுதங்கள், எல்லா விதமான தயாரிப்புகளோடு, குதிரைகள், ஒட்டகங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான போர் தயாரிப்போடு, படைகளோடு பலர் வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த எதிரிகளில் கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தில் வெறும் 313 சஹாபாக்கள் மட்டுமே தான். முன்னால் இருக்கக்கூடியவர்கள் 1000 பேர். ஆனால் இங்க இருக்கக்கூடிய 313 பேரும் சஹாபாக்கள் இளைஞராக இருந்தார்கள். ஒரு சிலர் வயதை தாண்டியவர்களும் இருந்தார்கள், ஒரு சிலர் 15 வயதை தாண்டக்கூடியவர்களும் சிறுவர்களாகவும் இருந்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் எதை கொண்டு அவர்கள் அந்த போரை வெற்றி அடைந்தார்கள்? இளைஞர்களால் முடியும் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் காரணம். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ, முஃமின்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அதுவே போதுமானது. அல்லாஹ் கேட்கின்றான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்த, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் கிடையாதா? போதுமானவன். அந்த அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கையை வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞராக இருக்கக்கூடிய பலரை தேடி தேடி அழைப்பு பணியை கொடுத்து இந்த இஸ்லாத்தை உருவாக்கினார்கள். அந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை பார்க்கும் பொழுது பாதிக்கு மேல் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இளைஞர்கள். அவர்கள் மூலமாக தான் இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் போய் சேர்ந்தது. இளைஞராக இருக்கக்கூடிய பல சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் வெவ்வேறு நாட்டுகளை அனுப்பினார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு அனுப்பினாங்க.
அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புனாங்க. இந்த மாதிரி பல சஹாபாக்கள் பல நாடுகளில் போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன கத்துக்கிட்டாங்களோ மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, வழி நடத்தினாங்க. அந்த ஒரு செயல் இந்த காலகட்டத்தில் குறைவாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த சமூகம் அழிவின் பக்கம் நோக்கி செல்கின்றது. இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் சரியான பாதை இல்லாமல் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்போ இளைஞர்களால் என்ன மாற்ற முடியாது, என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியாது? எல்லாம் மாற்ற முடியும், எல்லாம் அவர்களால் முடியும். ஆனால் இங்க கேள்வி என்ன என்றால், இஸ்லாத்துக்காக அந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய தியாகங்களும் இஸ்லாத்துக்காக அந்த வாலிபர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளும் என்ன? உலகத்துக்காக பலவிதமான போராட்டங்களில் நாங்கள் ஈடுபடுகின்றோம், உலகத்துக்காக பலவிதமான முயற்சிகளை நாங்கள் எடுக்கின்றோம். மார்க்கத்திற்காக ஒரு இளைஞன் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றான் என்று கேட்டால் இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹான சில இளைஞர்களை தவிர வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, எல்லாருடைய ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா, அவங்களுடைய ஃபேஸ்புக்கு எல்லாமே அந்த போராட்டத்தை பத்தி இருக்குது, அந்த இளைஞர்களை பத்தி இருக்குது, உலகத்துடைய நியூஸுகளை பத்தி இருக்குது, உலகம் செய்தி வியாபாரம் என்னென்னவோ இருக்குது. யாராவது ஒரு சில நபர் அல்லாஹ் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, தாவா பணியை, அழைப்பு பணியை தன்னுடைய சோசியல் மீடியாவின் மூலமாக செய்கிறார் என்று கேட்டால் அதுவும் கிடையாது. என்ன வருதோ வாட்ஸ்அப்ல அப்படியே ஃபார்வர்ட், அப்படியே இங்கேருந்து ஷேர் பண்றது. அது எவ்வளவு உலகத்துடைய செய்திகள் இருக்கும், எல்லாம் ஷேர் செய்து விடுவோம். ஆனால் இஸ்லாத்துடைய செய்தி, உண்மையான குர்ஆன் ஹதீஸுடைய செய்தியை நாங்கள் பரப்பது மிகவும் குறைவு. அதை படிப்பது, பார்ப்பது, அதை கேட்பது நம்மிடத்தில் அந்த பழக்கமே கிடையாது. இப்போ இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலக விஷயத்தில் அதிகமாக ஆர்வத்தை காட்டுகின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் என்ன கேள்வி கேட்பான் என்று தெரியுமா? ஆதமுடைய மகன் அவர்களுடைய கால் ஒரு அடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது, ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அவனுக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, தன்னுடைய இளம் பருவத்தை எந்த இடத்தில் அவன் கழித்தான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அவனால் அவனுடைய காலை நகர்த்து எடுத்து வைக்க முடியாது. அவன் பதில் சொல்ல ஆக வேண்டும். இந்த உலகத்துல நம்ம அல்லாஹுக்கு மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி பதில சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துல நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? வீட்டு வேலை இருக்குது, வெளியில வேலை இருக்குது, காசு சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்றதுக்கு காசு சேர்த்து வச்சுக்கணும், இந்த அழைப்பு பண்ணி இந்த தாவா, இந்த இஸ்லாம்னா என் மீது கடமையா அப்படின்னு நினைத்து கொண்டுதான் பல இளைஞர்கள் தன்னுடைய வாலிப பருவத்தை இஸ்லாத்தில் இல்லாமல் அப்படியே கழிக்கின்றார்கள். அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் தான் தன்னுடைய வாழ்க்கையை அந்த இளைஞர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த இளைஞர்களுடைய தாடி முகத்தில் இருக்காது. இருந்தாலும் யாரோ ஒரு நடிகன், யாரோ ஒரு கிரிக்கெட்டர், யாரோ ஒரு தலைவன், அவன் காஃபிராக இருப்பான், அவன் முஷ்ரிக்காக இருப்பான், அவனை தன்னுடைய ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு ஃபேஷன் என்ற பெயரில் சுருக்கமாக ஒரு தாடி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ற முஹப்பத்தோடு தாடி வைக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் ரொம்ப குறைவு. அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமையாக பேணக்கூடிய இளைஞர்கள் இன்று ரொம்ப குறைவு. அந்நிய ஆண்களோடு, அந்நிய பெண்களோடு பேசக்கூடிய இளைஞர்கள் இன்று சர்வ சாதாரணமா நாங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் காலேஜ், முஸ்லிம் பள்ளி, முஸ்லிம் மஹல்லா, முஸ்லிம் வீடு, இஸ்லாமிய வீடு, இப்படியெல்லாம் பெயர் தான் இருக்குமே தவிர உள்ளார போனால் அந்நிய ஆண்களோடு கை கொடுப்பதும், அந்நிய பெண்களோடு சிரித்து பேசுவதும் சர்வ சாதாரணமாக நடக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை நீங்கள் தொடுவதற்கு எந்த அளவுக்கு பாவம் தெரியுமா? அந்நிய பெண்ணை தொடுவதற்கு நீங்கள் ஒரு இரும்பு சுத்தியால தன்னுடைய தலையில் அடித்து கொண்டால் அதற்கு அதுவே போதுமானது.
அந்த உங்களுடைய தலையில சுத்தி அடித்துக் கொள்ளலாம் ஒரு பெண்ணை தொடுவதற்கு பதிலாக. அவ்வளவு ஹராமான விஷயம். ஆனால் சர்வ சாதாரணமாக கைப்பிடித்து கொண்டு நம்மளுடைய வீட்டுல நாமே நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன செய்யறோம், பிள்ளைகளுக்கு அவ சாச்சா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, அவ இந்த பொண்ணு, அந்த பொண்ணு, கூட வளர்ந்த பொண்ணு, ஹிஜாபா பாதுகாக்காமல், மஹரம் யார், மஹரம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யார், எதுவும் தெரியாமல் நாங்களே இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை தெரியாமல் நாங்கள் நம்மளுடைய இளைஞர்களை, பிள்ளைகளை வளர்க்கின்றோம். இப்ப எப்படி இந்த இளைஞர்கள் சரியான பாதையில் இருப்பார்கள்? இவர்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இளைஞர்கள் தன்னுடைய இளம் பருவத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு மார்க்க பணிக்கு அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. ஒரு முதியவர் வயதான பிறகு ரொம்ப வயசாயிடுச்சு, நடக்க முடியல, குச்சி வச்சு நடக்கிறார், பள்ளி வாசலுக்கு வர முடியல, ஏதோ ஒரு கை வச்சுக்கிட்டு குச்சி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இப்படிதான் வருகின்றார். அவர் வரக்கூடிய நிலைமை இப்படிதான் இருக்கும். அவ்வளவு முதியவராக இருக்கிறார், ஒழுங்கா நிக்க முடியல, உட்கார முடியல, இப்படிப்பட்டவராக இருக்கிறார். இவர் செய்யக்கூடிய தஹஜ்ஜுடைய தொழுகையும் ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய ஃபஜ்ர் தொழுகையும் மேல். ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய ஃபஜ்ர் தொழுகை ரொம்ப சிறப்பு, அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு கண்ணியமானது. காரணம் என்ன? எல்லா இளைஞர்களும் அந்த நேரத்தில் தூக்கத்தை மதிப்பு கொடுப்பார்கள். அந்த இளைஞர் தன்னுடைய தூக்கத்தை விட இறைவனுடைய தொழுகத்தை அவன் மதிப்பு கொடுப்பான். இப்படிப்பட்ட இளைஞர்கள் நாங்கள் உருவாக்க வேண்டும். சகோதரிகளை, பெற்றோர்களே, இன்னைக்கு யார் இருக்கா இப்படி சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். பெற்றோர்கள் நாமே ஃபஜருக்கு துருவாமல் தூங்கிட்டு இருக்கோம். இப்ப எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை, இளைஞர்களை ஏந்திருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். சஹாபாக்கள் சிறிய வயதிலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவராக மாறிவிட்டார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், உவை இப்னு கஅப், இப்படி பலவிதமான சஹாபாக்கள் குர்ஆனை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய சிறிய வயதிலிருந்தே குர்ஆனை படிக்கக்கூடியவராக இருந்தார்கள். இன்னைக்கு யாராவது நம்மளுடைய இளைஞன் நல்ல தஜ்வீதோடு ஒரு சூரா இல்ல, ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி மனனமாக தஜ்வீதோடு அழகாக படிக்க முடியுமா? ஒரு வசனம் நம்ம இளைஞரார படிக்க முடியுமா? உலக செய்தியை படிக்க தெரியுது, இங்கிலீஷ், ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழிகளும் படிக்க வருது. அந்த மொழியை கற்றுக் கொடுத்த இறைவனுடைய வார்த்தை குர்ஆனை படிக்க வரவில்லையே, இதை விட மிக மோசமான ஒரு கை சேதம் என்ன? சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லமஹுல் பயான், பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்த இறைவன் அவன் அர் ரஹ்மான். ஆனால் அவன் நமக்கு அருளாக கொடுத்த அந்த திருக்குர்ஆனை நம்மளால படிக்க வரல. எப்படிப்பட்ட இளைஞரை நாங்கள் பார்த்துகின்றோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, சாரி என்ற வார்த்தை சூரி படிச்சாலே நமக்கு சிரிப்பு வருது. தமிழ் வார்த்தை உச்சரித்து மாறிவிட்டால் நாம் எல்லாம் ஒரு 5 நிமிஷமாவது சிரிப்போம், அடிக்கடி சொல்லிக்கொண்டே சிரிப்போம். இது கூட படிக்க வரலையே. ஏன்? கேலி கிண்டலாக நாம் அவர்களை கலாய்த்து கொண்டு அவர்களை சிரித்து கொண்டிருப்போம். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த திருக்குர்ஆனை அழகா படிக்க வரல, சரியா படிக்க வரல. அழகா படிக்கிறத விடு, சரியா படிக்க வரல. அல்லாஹுடைய பார்வையில் இது கேலி கிண்டல் தானே? யோசித்து பாருங்க. அல்லாஹுடைய பார்வையில் இது கேலி கிண்டல் தானே? நான் அருளப்பட்ட, நான் உனக்கு கொடுத்த இந்த திருக்குர்ஆனை உன்னால் படிக்க முடியாமல் திணறுகின்றாய். என்ன மனிதன்? அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? டைம் இல்லை, வேலை இருந்துச்சு, உலகத்தை சொல்ற பதில நான் மறுமையில் சொல்ல முடியுமா? அவனுடைய கால் நகராது, சரியான பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. பெற்றோர்களுக்கு இன்னைக்கு குர்ஆன் படிக்க வரலைங்க. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். சகோதரர்களே, பெற்றோர்களே, எந்த காலகட்டத்தில் இருக்கின்றோம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நெருங்கக்கூடிய காலகட்டம், அதனுடைய அடையாளங்களில் ஒன்று என்று என்ன தெரியுமா? அந்த காலம் நெருங்கிவிட்டால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கூட்டம்
அதாவது மறுமை நெருங்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் ஹராமான விஷயங்களை ஹலாலாக்கி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயங்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் 3 விஷயங்களை சொன்னார்கள். முதலாவது, வட்டியை அந்த மக்கள் ஹலாலாக்கி விடுவார்கள். வேறு பெயரோடு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை, இன்னைக்கு இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், இது அதுன்னு வேற வேற பெயர்ல வட்டிகளை எப்படி ஹலாலாக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய, இளைஞராக இருக்கக்கூடிய நாம் எப்படியாவது அந்த வட்டியில விழுந்துடுறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், மதுவை அந்த மக்கள் ஹலாலாக்கி விடுவார்கள். அல்லாஹ் எதை தடுத்தானோ, அந்த மது விபச்சாரத்தை எதை அல்லாஹ் தடுத்தானோ அதை அந்த மக்கள் ஹலாலாக்கி விடுவார்கள். இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க. ஒரு மாணவன் அவனுடைய பாக்கெட்டுல பேனா இல்லை, சின்ன போதைப் பொருள் இருக்குது. விதவிதமான இன்னைக்கு போதைப் பொருள் வந்து விட்டது. ஒரு பேனா மாதிரி சின்ன தலகாணின்னு சொல்றாங்க, ஒரு பாக்கெட்டுல வைக்கிற மாதிரி சின்ன பொருளா வருது, ஒரு பேனாக்குள்ளார போடுற மாதிரி வருது, ஒரு பொருளா வருது, ஒரு பட்டன் மாதிரி வருது. விதவிதமான போதைப் பொருள்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கையை கவனமாக கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட மக்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்து நுழைய மாட்டார்கள். லா யத்குலுல் ஜன்னஹ், சொர்க்கத்து நுழையாமல் இருக்கக்கூடியவர்கள் 3 நபர்கள். ஒருவர் முதுகிலுல் ஹமர், எப்போதும் அந்த மதுவில் அடிக்டாக இருக்கக்கூடியவன். இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்களுடைய நிலைமை எப்படிதான் இருக்குது. அடுத்த படிப்பு படிக்கணுமா என்ற கேள்வி வராது, அடுத்த போதைப் பொருள் என்னதான் கேள்வி வருது. தன்னுடைய கண்களால் பல மாணவர்களை பார்த்திருக்கிறேன். பல கவுன்சிலிங்களை கொடுக்கும் பொழுது பல இளைஞர்களுடைய கதர்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கவலையோடு சொல்லுகின்றார்கள், ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்கத்தில் அந்த பழக்கம் வந்து விட்டது, ஆனால் இன்று வரை அது போகாமல் இருக்கின்றது. இது இளைஞர்களுடைய நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நேரம் வந்து விட்டால், இன்னும் அந்த ஹதீஸ் முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொன்றும் சொன்னார்கள், வல் மஆசிஃப், பாட்டை ஹலாலாக்கி விடுவார்கள். இன்னைக்கு போன் எடுத்தா போதும், பாட்டு இல்லாம ஒரு நியூஸ் இல்லை, பாட்டு இல்லாம ஒரு ரீல்ஸ் இல்லை, பாட்டு இல்லாம ஒரு ஆட் இல்லை, பாட்டு இல்லாம ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் ஆனா பாட்டு வேணும், ஒரு இஸ்லாமிக் காலேஜ் ஆனா அந்நிய பெண்ணுடைய போட்டோ வேணும், ஒரு இஸ்லாமிக் என்ற பெயரில் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பல ஹராமான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாட்டை பாடுவது மட்டுமில்லாமல், பார்ப்பது மட்டுமில்லாமல், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வந்து விட்டோம். இன்னும் ஒரு படி மேல், அதை பாட்டோடு பாடிக்கொண்டு ரீல்ஸாக அப்லோடு செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது 3 விஷயங்கள் நமக்கு பின்னால் வரும் சொன்னார்கள். நினைப்பிருக்கின்றதா அந்த ஹதீஸ்? சதகத்துல் ஜாரியா, நமக்கு பின்னால் நன்மைகள் வரும் என்று. அதே மாதிரிதான் நமக்கு பின்னால் தீமைகள் வரும். அந்த ஹதீஸின் கவனமாக கேளுங்கள். நாம் இந்த உலகத்தில் எந்த பாவத்தை மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு விட்டு விட்டோமோ, நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு எத்துணை மக்கள் பார்த்தாலும் நம்மளுடைய மௌத்துக்கு பிறகு அது பாவமாக வந்து கொண்டே இருக்கும். நீங்க பாடின பாட்டு, நீங்க ஆடின டான்ஸு, நீங்க போட்ட ரீலு, ஷேர் செய்த அந்த வீடியோ எத்துணை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்மைக்கு இல்ல, தீமையா உங்களுடைய கபர்ல வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்று இளைஞர்களுடைய ஒரு தொழிலாக ஆகிவிட்டது. அவர்களுடைய காலை எழுந்தவுடன் ஒரு பழக்கமாக பிரஷ் பண்றதுல இருந்து நைட்டு போர்வை போத்திக்கும் வரை ரீல்ஸ், போட்டோ, விளாக், போன். சஹாபாக்களை நாங்கள் ஒரு ரோல் மாடலாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிய சிறிய சஹாபாக்கள் குர்ஆனை எதிர் எழுதுவாங்க தெரியுமா? அந்த காலகட்டத்தில் மரத்தில் எழுதுவாங்க, கட்டையில் எழுதுவாங்க, கல்லில் எழுதுவாங்க. இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் தான் அந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டு நம்மளுடைய கைகளில் ஒரு முஸ்ஹஃபாக வந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய அந்த மதிப்பு என்ன? கபாட்டுக்கு மேல, மஸ்ஜிதுக்கு உள்ளார. இதுதான் அந்த குர்ஆனுடைய மதிப்பு. அதை படிப்பது கிடையாது, வாசிப்பது கிடையாது. ஆனா கேட்டா நான் அப்துல்லா முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ், என்ன முஸ்லிம்? நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் ஒரு பாடம், ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும்.
நாம் இந்த நேரத்தில் மரணித்து விட்டால் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். உன்னுடைய வாழ்க்கை எதன் பக்கம் நீ கழித்தாய்? உலகம், கல்யாணம், காசு, இதன் பின்னாலே தன்னுடைய உலகத்தை வாழ்க்கை வீணாக்கி விட்டாயே. என்னுடைய மார்க்கத்தை பற்றி என்ன படித்த? இந்த குரானை பற்றி என்ன படிச்ச? உன்னுடைய தூதர் அனுப்புனே அவனை பற்றி என்ன படிச்ச? இந்த ஹதீஸை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? மக்கள்கிட்ட இந்த இஸ்லாத்தை பத்தி எத்தனை பேருக்கு சொன்ன? அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஒவ்வொரு அருட்கொடை பற்றி நாளை மறுமையில் விசாரணை இருக்கின்றது. தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஞாபகங்கள் நமக்கு கொடுத்த கை, காலு, கண்ணு, மூக்கு, வயது, மூச்சு, முடி எல்லாம் அல்லாஹுடைய அருட்கொடை. நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பார். கொடுத்த இந்த வாயால எவ்வளவு கெட்ட வார்த்தை, எவ்வளவு பாட்டு பாடு, கொடுத்த இந்த கையால எவ்வளவு ஹராமான விஷயங்கள், எவ்வளவு தவறான காரியங்கள் செய்த. இந்த காலு வச்சுக்கிட்டு உனக்கு பள்ளி வாசலுக்கு போக முடியல, ஆனா டான்ஸ் ஆடுறதுக்கும் நைட்டுல ஹராமான விஷயத்துக்கு இந்த காலு போகுது. ஃபஜ்ர் தொழுகைக்கு வராத இந்த காலு, ஆனா டான்ஸ் ஆட மட்டும் போகுது. மியூசிக் கான்சர்ட்ல போகுது, ஸ்டேடியத்துக்கு போகுது, ஆனா ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரலே என்று அல்லாஹ் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? நாம பதில் சொல்லவே முடியாது. அல் யௌம நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம், உங்களுடைய நாக்கை அல்லாஹ் புட்டு போட்டிடுவான். வதஷ்ஹது அலா அர்ஜுலிஹிம், உங்களுடைய கால்களின் கைகளும் சாட்சி சொல்லும். ஆமாயா அல்லாஹ், இந்த காலு தான் பள்ளி வாசலுக்கு வராம ஸ்டேடியத்துக்கு போனோம். இந்த கைதான் போன்ல ஹராமான விஷயத்தை பார்த்துட்டு ஸ்டேட்டஸை போட்டுட்டு இருந்தான், ஆனா குர்ஆனை படிக்காம இருந்தான். இந்த வாய் தான் ஹராமான பேச்சை பேசினான், ஆனா உன்னுடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லாம இருந்தான். இந்த கை கால்கள் எல்லாம் பதில் சொல்லும். சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களை, இளைஞர்களை. நம்மளுடைய இளைஞர்கள் சரியான திசையில் இல்லை என்று சொன்னால் அதே ஹதீஸ் தான் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த 3 விஷயங்கள், மது போதை, இந்த வட்டி, இந்த பாட்டு, இந்த 3 விஷயங்களை பெயரை மாற்றிக்கொண்டு அந்த ஹராமை ஹலாலாக்கும் பொழுது இந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தெரியுமா? யுஸல்லித் அலைஹி, அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய ஒரு அரசனை நியமித்து விடுவார். இதுதான் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த ஹதீஸ் இந்த காலகட்டத்தில் உண்மையாக நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கு. நாம நினைக்கிறோம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு யாரையோ நாம குறை சொல்றோம். உண்மையான குறை நம்மிடத்தில் இருக்கின்றது. நாம சரியாக இல்லாத வரை அல்லாஹ் மாற்றத்தை கொடுக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், யார் தன்னுடைய நிலைமையை மாற்றவில்லையோ அல்லாஹ் அவர்களுடைய நிலைமையை மாற்றிவிட மாட்டான். ஆக இளைஞர்களை, பெற்றோர்களை, பெரியோர்களை, தாய்மார்களே, இஸ்லாத்துடைய வழியில் இருந்தால் மட்டுமே தான் இந்த உலகத்திலும் வெற்றி, நாளை மறுமையிலும் வெற்றி. இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அல்லாஹுடைய கோபமும் சாபமும், அல்லாஹுடைய இந்த வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் அல்லாஹ் சூழ்ந்து விடுவார். நமக்கு இந்த வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்து வருவான். ஏன்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு நன்றி கெட்ட மனிதனாக நாங்கள் மாறிவிட்டோமே. இப்ப அல்லாஹ் தண்டனை கொடுக்காம ரஹ்மத் உதவியா செய்வார். ஆனாலும் ஒவ்வொரு நேரம் நமக்கு உணவு கொடுத்து இருக்கின்றானே, இந்த அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நேரான பாதையில் செலுத்தக்கூடிய தௌஃபீகை கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, சூரத்துல் கஹஃப் ஜுமாவுடைய தினத்தில் அடிக்கடி ஓத வேண்டும் என்று நமக்கு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூரத்துல் கஹஃபில் அந்த சூறாக்கு பெயர் வைக்கப்பட்ட நோக்கம் ஒரு சம்பவம். அந்த குகைவாசிகள் அதை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டும். அந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றான்? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அந்த 6 பேரோ 7 பேரோ 8 பேரோ இருக்கக்கூடியவர்கள் ஃபித்யத்துன், இளைஞராக இருந்த ஒரு சமூகத்தில் அந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு பணியை கொடுக்க வேண்டும், இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் அந்த களத்தில் இறங்கி விட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் அந்த சமூகம் சரி செய்தது. ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய பெயர்கள் இல்லாமல் அவர்களுடைய சம்பவத்தை மறுமை நாள் வரை படிக்கக்கூடிய ஒரு நினைவாக இந்த குர்ஆனில் பதிவு செய்து விட்டார். இப்படிப்பட்ட இளைஞராக நாங்கள் மாற வேண்டும். உன்னுடைய பெயர்கள் இருக்கின்றதோ இல்லையோ, உன்னுடைய பணிகள் மறுமை நாள் வரை தொடர்ச்சியாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கடைசி நேரத்தில் 3 வருடங்கள், ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு முன்னால் 3 வருடங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹோடு இருந்தார்கள். 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள். இன்று ஹதீஸை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் எவ்வளவு ஹதீஸுகள் சொன்ன அவருடைய பெயரும் அவருடைய பணிகளும் எவ்வளவு அவர்களுக்கு நன்மையாக போய் சேரும். அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பு கடமை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி உருவாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை அடுத்த இதே தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் நிறைய சம்பவங்களோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான தௌஃபீகை கொடுக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. اذكروا يذكركم والله يستجب لكم والله يعلم ما تصفون. عباد الله أقيموا الصلاة.